ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஃப்ளவர் பை ஈஸ்வரன் அவர்கள் பாலா. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு மீண்டும் ஒரு விசிட். திடீர்னு நைட்டு தோணுச்சு அம்மனை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து இப்போ மணி எத்தனை பாப்பா இருக்கும்? ஒரு 7 o'clock மேலே ஆகிட்டா 8:45 ஆகிடுச்சு. காலையில் வந்து கடலில் குளிச்சுட்டு கடற்கரையிலேருந்து கோயிலுக்கு போகிற வழியில் போயிட்டுருக்கோம். கோயில் இன்னொரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே நடந்து போய் ரீச் பண்ணிடுவோம். காலையிலே மஞ்சள் கலர் மாறியாத்த மாதிரி எங்கள் பாப்பா வந்துட்டுருக்கா. நடிச்சனா கோயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தசராக்கு அப்புறம் 2 டைம் வந்திருந்தோம். 2 டைமுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் கோயில் பக்கம் போகிறோம். 1 வருஷம் 1 வருஷம் இருக்கும் கோயில் போய். 6 மாதம் ஆகிட்டா? ஆமாம், கோயிலுக்கு வந்து 6 மாதம் ஆகிட்டு. நாங்கள் வந்து முருகப்பெருமானியை மட்டும் திடீர்னு கொஞ்ச நாளாக முருகப்பெருமானை நம்பிட்டு இருந்தோமா, அதனால டக்குன்னு தாயை மறந்துட்டோம். ஸோ நான் திடீர்னு நேற்று ஓம்காளி ஜெய்காளி அந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துருந்தோம். அப்போ அதில் அந்த விஷுவல்ஸு அப்புறம் படத்தில் சில இடத்துல வர அந்த மியூசிக்லாம் பார்த்துட்டு டக்குன்னு முத்தாரம்மனை பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம் கோயிலுக்கு. கோயில் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு கோயில் தெரியும், காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சிவன் கோயிலை பற்றி பார்த்துடலாம். சிவன் கோயில் வந்து வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் கோயில் உள்ள வந்து அலௌடு இல்லை. வெளியவே வந்து என்ட்ரன்ஸில் ஒரு சிவன் சந்நிதி மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முத்தாரம்மனை பார்க்க போகலாம். ஓகே, கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அர்ச்சனை தட்டு வாங்குற இடம். கோயில் தான் பக்கத்தில் தான் இருக்குது.